வையகம் வாழ்க வளமுடன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திரு நிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துக்குள்ளும் ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துக்குள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா பரமானு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும் பரமானு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன் தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன் தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் பேரென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா
இன்ப ஊற்றென நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? இன்ப ஊற்றென நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றே நடனமாடும் காட்சிய உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போல் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தம் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே தவமது ஆனந்தமே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரி கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு விலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே தூங்குவோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிட எழுதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி அழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும்
பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இப்புருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய இணைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞானம் குண்டலினி எனும் என்னை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவம் வழங்கிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். பாடல் இதை ஷேர் பண்றேன். வாழ்க வளமுடன் சங்கரிமா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய கவி இயற்கையின் அடுத்த பாகம். அனைத்துலக மக்கள் குலம் அன்பு கொண்டு வாழ அவ்வப்போ ஆராய்ந்து அறிவுரைகள் கூறி வினைப்பதிவில் நலம் விளைக்கும் செயல்களையே காட்டி வீணாகும் பொருள்கள் உடல் மனவளங்கள் தவிர்த்து முனைப்போடு ஆராய்ந்து முதுமையாக்கி அறிவை முறையாக வாழச் செய்ய மூதறிஞர் பல
தியாகம் செய்துலகை தழைக்கச் செய் பெரியோர் தமை மதித்து ஒற்றுமையாய் தரமுயர்த்தி வாழ்வோம். தமை மதித்து ஒற்றுமையாய் தரம் உயர்த்தி வாழ்வோம். தரம் உயர்த்தி வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, செயல் விளைவு தத்துவம் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு இயற்கையை பற்றிய மேலும் ஒரு கவிக்கான விளக்கம். அனைத்துலக மக்கள் குலம் அன்பு கொண்டு வாழ, போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் அன்பு ஊற்றெடுக்கும். அன்பு எப்போது வெளிப்படும் என்றால், அறிந்தது சிவம், மறந்தது அன்பு என்பார்கள். இறை உணர்வால் வெளிப்படுவதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அன்பு. இறை உணர்வு பெறக்கூடிய வழி பக்தியிலே துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைய பெற வேண்டும். அதாவது நம்பிக்கையில் துவங்கி விளக்கத்தில் பயணித்து முழு நிறைவிலே ஆத்ம தரிசனத்திலே நிறைவு பெற வேண்டும். அப்போதுதான் அனைத்துலக மக்கள் குலம் அன்பு கொண்டு வாழ முடியும். அவ்வப்போ ஆராய்ந்து அறிவுரைகள் கூறி வினைப்பதிவில் நலம் விளைக்கும் செயல்களையே காட்டி, சரி, இதை எப்படி கொண்டு வர முடியும் சமுதாயத்துல என்றால், அன்பை மறைக்கின்ற தன்மைகள் எல்லாமே சுயநலம்தான் அடிப்படை. சுயநலம் வருகின்ற போது பொது நலம் இருக்காது. பொதுநலத்திற்கென்றே தன்னை காட்டிக்குவாங்க. ஆனால் சுயநலத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்வார்கள். பிறகு என்ன விளை வருகிறது என்றால், இதெல்லாம் எப்படி நீக்குவது என்றால், அவ்வப்போ ஆராய்ந்து அறிவுரைகள் கூறி, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். எப்பெல்லாம் எங்கெல்லாம் குறைகள் தோன்றுகின்றனவோ அந்த குறை தோன்றுகின்ற போதே அடையாளம் கண்டு இந்த செயல் இன்ன விளைவை நோக்கி போகும். உதாரணமா, சிதம்பரத்துல நடராஜர் ஆலயம், அது தீட்சிதர்களுக்கு சொந்தம் என்றும் ஒரு வழக்கு பல ஆண்டுகளாக போய்கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல. இதுக்கு தீர்ப்பே எழுத முடியல. ஏன்னா தில்லைவாழ் அந்தர்களுக்கு சொந்தம் என்று ஒரு கருத்து இருக்குதுல. அதெல்லாம் சிதம்பரத்தில் பிறந்த நாங்கள் தான் அதுக்கு உரிமை என்று உரிமை கொண்டாடிட்டாங்க. அந்த சொல் இருக்கிறது உண்மைதான். ஆனா பொருள் என்ன என்றால், சித் அம்பலம், அம்பலம், தில்லை அம்பலம் ரெண்டு இருக்கும். சித் அம்பலம் என்றால் ஜீவாத்மா, தன்னுள் இருக்கின்ற ஜீவாத்மாவை அறிவது சிற்றம்பலம். தில்லை அம்பலம் என்றால் பிரபஞ்சம் முழுவதும் அதே இறையாற்றல் தான் நிறைந்திருக்கிறது. அனைத்து திருநடனங்களாக அதுதான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவது தில்லை அம்பலம். இப்போ தில்லைவாழ் அந்தணன் யாருங்க? விஸ்வரூப தரிசனமாக இறைவனை அறிந்தவர்கள், அந்த நிலையிலே வாழ்பவர்கள். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தில்லை என்கின்ற இந்த பிரபஞ்சம் யாருக்கு உரிமையாகிறது என்றால், இறைவனை அறிந்தவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்கு, சிதம்பரத்துல பிறந்தவங்களுக்கு அல்ல. இந்த சர்ச்சை போயிட்டு யார் இந்த விளக்கம் சொல்லுவாங்க? வக்கீலுக்கும் தெரியாது, மதவாதிகளுக்கும் தெரியாது. சரி, இப்ப அது எப்படி தீர்வு காண்பது?
சில மாதங்கள் முன்பு நான் போயிருந்தேன் சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரு கல்லிலே அருமையாக செதுக்கியிருக்கிறாங்க, அருள்மிகு சபாநாயகர் ஆலயம். நடராஜர் கோவில் அல்ல அது, அருள்மிகு சபாநாயகர் ஆலயம். எல்லாம் சுத்தி சுத்தி கும்பிட்டுதான் இருக்கிறாங்க. யாரும் ஏன் புதுசா இந்த கல்வெட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கவே இல்லை. என்ன ஆகும் இன்னொரு 50 வருஷத்துக்குள்ள அது கோர்ட்ல இருக்கிற கேஸ் வந்து வேற கோயில், இது வேற கோயிலுன்றவாங்க. பாருங்க, இது நடக்க போதே இல்லைன்னு பாருங்க. இது துவக்கம் தான் இது. அப்போ அவ்வப்போ ஆராய்ந்து இந்த மாற்றம் எங்கே போய் நிற்கும் என்று ஆராய்ந்து அறிவுரைகள் கூறி சொல்லலாம். கேட்டா தானே. வினைப்பதிவில் நலம் விளைக்கும் செயல்களையே காட்டி, சரி இதை விடுங்க, யார் சொந்தமாக நமக்கு என்ன. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புவது சுகமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, சுமூகமான வாழ்க்கை. ஆனால் நடப்பது என்ன? உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய கொடிசனாகட்டும், எவ்வளவு உயர்ந்த பதவி இருக்கட்டும், ஏப்பா நீ நிறைவா இருக்கிறியா, மகிழ்ச்சியா இருக்கிறான்னு கேட்டு பாருங்க. இல்லாதவனுக்கு இல்லை என்ற ஒரு பிரச்சனை, இருப்பவனுக்கோ இருக்கிறதெல்லாம் பிரச்சனை என்பார் கண்ணதாசன். இல்லாத மனிதனுக்கு இல்லை என்று தொல்லையடா, உள்ளவருக்கும் உள்ளதெல்லாம் தொல்லையடான்னு சொல்லி ஒரு பாட்டுல சொல்லுவார். அவனுக்கு எல்லாமே பிரச்சனையாத்தான் இருக்கும். அப்போ இதுக்காகவா பிறந்தாய்? அவஸ்தைப்படவா பிறந்தோம்? பரிணாமத்தின் விதியே மற்ற எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு குறை இருக்கு. அது இல்லாத வகையிலே சாமி சொல்லுவாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். இப்போ எல்லாமே வல்ல, எல்லாமே உள்ள இந்த மனிதனுக்குத்தான் விலங்குகளை விட பறவைகளை விட பல மடங்கு பிரச்சனை. கண்ணதாசன் அழகா சொல்லுவார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்பார். அப்ப பிரச்சனை யாருக்கு அதிகம்? நமக்கு தான், மனித குலத்திற்கு தான் அதிகமான பிரச்சனைகள் உலகத்துல. அப்ப நோக்கம், படைப்பின் நோக்கம் வேறு, வாழ்க்கை முறை வேறு என்றால் காரணம் என்ன? வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே உலகம் சந்திக்கின்ற அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்ப வாழ வேண்டிய வாழ்க்கை முறை என்ன? அதை தெரிஞ்சுக்கணும். வாழ்கின்ற வாழ்க்கை முறை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழ வேண்டிய வாழ்க்கை முறை என்ன? அத அன்பு சார்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை. அதிலே அன்பு ஊற்றெடுக்கும் உலகத்தில் சொர்க்கமாகவே உலக வாழ்க்கை அமைந்து போகும். எனவே வினைப்பதிவில் நலம் விளைக்கும் செயல்களையே காட்டி, நல்ல செய்திங்க, நல்ல பலன் வந்திருக்குது, கெட்டது செய்திங்க, கெட்டது வந்திருக்கு. இப்போ நீங்க செய்ததுக்கு இங்கேயே வந்திருக்குது. சிலது எதிர்பாராமல் வருகின்ற போது காரணம் என்ன என்றால், நீங்க செய்யல, ஆனா உங்க ஆத்மா எங்க இருந்து வந்தது? தாய் தந்தை இடத்துல இருந்து, அவர்களுக்கு தாத்தா பாட்டிட்டு இருந்து. இப்படியே நமக்கு முன் 6 தலைமுறைகளுடைய அனுபவங்கள் எல்லாமே ஆத்மா வழியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் செய்கின்ற செயலுக்குரிய விளைவு உடனேயும் வரலாம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். 7 தலைமுறைகளில் எங்கேயாவது ஒரு முறை வந்துவிடும். அதனால் இயற்கை சட்டத்தை, தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல்,
அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். இப்ப மனசுலே அழுக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா மனசு எங்க பிறக்குது, எங்கிருந்து வெளியே வருது? ஆத்மாவிலிருந்து பிறக்கிறது மனசு. அப்ப ஆத்மா என்பது அனுபவங்களின் களஞ்சியம். அதுல கெட்டது இருக்கக்கூடாது. அப்ப ஆத்மா தொடர்ந்து பயணிக்கக்கூடியது. 7 தலைமுறைகளில் அங்கங்க செயலுக்கு தக்க விளைவை தந்து கொண்டு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் அது 7ன்னா அதுக்கு முன்னாடி 6, அடுத்த சந்ததி பிறக்குதா அதுக்கு முன்னாடி 6, இப்படி தொடர்ந்து 7 தலைமுறை விதி போய்கொண்டே இருக்கும். அதனால் எழுபிறப்பும் தெய்யவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெரு. எப்பவுமே தீயவற்றை பழிச்செயலை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற, இன்னைக்கு யாரும் வெட்கப்படுறதாக தெரியலீங்க. இன்னும் சொல்ல போனா வள்ளுவர் சொல்லுவார், இந்த திருட்டு பசங்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டா இவன்னு பேசிக்குவாங்க. எப்படி பேசிக்குவாங்க? ஏன் இவ்வளவுதான் ஏமாத்தினியா? நான் பாரு இவ்வளவு ஏமாத்திருக்கிறேன் பெருமை பேசுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு உலகம். ஸோ கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகத்துல அன்பை எங்கே தேடுவது? செயல் விளைவுக்கு பயப்பட மாட்டேன்றான். ஒரு காலத்துல சொர்க்கம் நரகம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு வாழ்கின்ற மக்களில் யாருக்கும் பெரும்பாலும் ஏதோ ஒரு சரம் வேணா அது நம்புறாங்க. பெரும்பாலும் அவனுக்கு சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் இல்லை, நரகத்தை பற்றிய பயமும் இல்லை, சொர்க்க நரகத்தை பற்றிய நம்பிக்கையும் இல்லை. அப்படி எப்படி ஒழுக்கம் இருக்கும்? சோ கொள்ளடிப்பது வல்லமை காட்டும் திருட்டுலகமாக மாறி போனது. எனவே இவற்றெல்லாம் சொல்லுகின்ற கடமை யாருக்கு என்றால் அரசு, அதற்கு முன் மதம், கடவுள் நம்பிக்கை. அப்ப முதலில் சொல்ல வேண்டிய கடமை கடவுள் நம்பிக்கைக்கு தலைமை தாங்குகின்றவர்கள். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மதத்தின் சொத்துக்களை நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதத்தின் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்திற்கு எந்த தர்மத்தையும் போதிப்பது இல்லை. அப்படியே பேச வந்தா டிவியில எங்கேயாவது பேசுவாங்க பாருங்க, உடனே அவதாரமா ஆச்சு, அது ஆச்சு, இதாச்சு, கற்பனை கதைகளை பேசிட்டு போயிடுவாங்க. ஒழுக்கத்தை பற்றி பேசவே மாட்டான். அங்கேயே இருக்கான்னு சந்தேகம். அவ்வப்போ ஆராய்ந்து அறிவுரைகள் கூறி வினைப்பதிவில் நலம் விளைக்கும் செயல்களையே காட்டி வீணாகும் பொருட்கள் உடல் மன வளங்கள் தவிர்த்து, வீணாகின்ற பொருட்கள், அதாவது இங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா உணவு சர்வசாதாரணமா ட்ராஷ்ல போடுறாங்க. அது கொஞ்சம் கூட தயங்குவதே கிடையாது. நம்ம மக்களும் இங்க வந்த பிறகு அதே ஸ்டைல தான் தூக்கி குப்பையில போடுறாங்க. உணவை வீண் செய்யற போது சோமாலியாவை நினைச்சுக்கணும். இல்ல ஸ்ட்ரைக் நடந்தா நமக்கே 4 நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலாம் என்ன செய்வோம்னு நினைச்சுக்கணும். அது நினைக்கிறதே இல்லை. இருக்கு நான் வேஸ்ட் பண்ற உனக்கு என்னன்ற மாதிரி. இந்தியாவில் அதே மாதிரிதான். ஒரு முறை வணிகம் என்ற ஒரு மாத இதழ்ல, அது 90sல வந்த ஒரு பத்திரிகை நின்று போச்சு. அதுல ஹோட்டல் அன்னபூர்ணாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அதுல நிர்வாகம் சொல்லுது, அன்றைய காலத்துல 90sல ஒரு நாளைக்கு கன்சூமர் வேஸ்டேஜ் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியாம, சாப்பிட விரும்பாம ஒதுக்கி வச்ச அது குப்பையில போன உணவு மட்டும் ஒரு நாளைக்கு 1.75 டன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமைச்சு கொண்டு தட்டுல வச்சா சாப்பிடாம வருகின்ற வாடிக்கையாளர்கள் வீண் செய்கின்ற உணவு மட்டும் ஒரு நாளைக்கு 1.25 டன் 90sல. இப்ப என்ன சொல்ல? இதை இந்த உணவு உற்பத்தி செய்வதற்கு விவசாயி முதல் சமையல்காரன் சர்வர் வரைக்கும் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குதுங்க இதுல. அத்தனை பேரோட உழைப்பை அவமதித்த பாவம் அல்லவா இது?
இதை யோசிக்கணும் சமுதாயம். இதெல்லாம் தான் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும். அடிப்படை கல்வி என்பதே வாழ்க்கை பற்றிய கல்வியாக இருக்கணும். சரி, வீணாகும் பொருட்கள். அப்புறம் உடல் மன வளங்கள். தமிழ்நாட்டுல கஞ்சா அடிச்சுக்கிட்டு, சாராயம் குடிச்சுக்கிட்டு விழுந்து கிடந்தா வேலை நடக்க வேண்டாமா? அப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இங்க வந்து இறங்கிட்டானுங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சொர்க்கம். அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சொர்க்கம். ஏன்? அங்க ரோடும் இருக்காது, மின்சாரம் இருக்காது, தண்ணி வசதி கிடைக்காது. இங்க எல்லாம் கிடைக்குது. ஈஸியா கூலியும் அதிகமா கிடைக்குது. எல்லாம் வந்து இங்க இறங்கிட்டான். இப்போ என்ன வடக்கேன்றானுங்க. ஏன் நீ உழைக்குத்தான் அவன் ஏன் இங்க வந்து இருக்க போறான்? நீ தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடக்குற, வேலை நடக்கணுமில்ல. அப்போ தொழிற்சாலை வச்சுக்கவங்க என்ன பண்ணுவாங்க? யாரோ வேலைக்காரன் வந்தா பரவாயில்லன்னு சொல்லி. சரி, இதோட விபரீதம் என்னன்னு நான் ஏற்கனவே 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கு அவன் முதல்ல புதுசா வர்றதுனால பணிவா இருக்கிறான், ஒழுங்கா வேலை செய்யறான். அவன் கூட்டம் கூடிவிட்டால் கொள்ளையடிப்பான், திருட்ட செய்ய மாட்டான், கொலை பண்ணிட்டு பிடிக்கிட்டு எடுத்து போயிடுவான், கதவை தட்டி கத்தி கட்டி பிடிக்கிட்டு போயிடுவான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் பாருங்க. ஏன்னா நார்த் இந்தியா நான் இருந்திருக்கேன். அவங்களுடைய இயல்பு என்னன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த தர்மையாயும் தெரியாதுங்க. முரட்டு சுபாவம். இன்னசென்ட் இடியட்ஸ், இன்டெலிஜென்ட் கிரிமினல்ஸ். இதுதான் வடக்கு. 2 கிளாஸ் தான். இன்னசென்ட் இடியட்ஸ், இன்டெலிஜென்ட் கிரிமினல்ஸ். ஸோ அவனுக்கு என்ன தெரியும்? சிக்கல மாட்ட போறானுங்க. அப்ப உடல் மன வளங்கள். அதாவது நான் வங்கியில் இருந்த போது ஒரு முறை நடந்த ஒரு காமெடி. சிங்கிள் மேன் பேங்க்குங்க அது. ஸோ நான் ஒருத்தன் தான். கிட்டத்தட்ட கவுண்டரில் 200 பேர் நிற்கிறாங்க ஹாலில். நான் செய்துட்டே இருக்கிறேன். ஒரு ஆள் வந்த உடனே 2 மணி நேரம் வீணாக போச்சுங்க. சரி, நீங்கள் வந்தபோது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. நிறைய பேர் இருந்தாங்க சார், நான் கடைசியில் இருந்தேன். அப்புறம் 100-150 பேர் இந்த ஹால் கெப்பாசிட்டிப்பா. ஆளுக்கு 1 நிமிஷம் போடு, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் சைலண்ட் ஆகிட்டான். அப்புறம் சொன்னேன், நீங்கள் பரவாயில்லைங்க, 2 மணி நேரம் வீணாக போச்சுன்னு வருத்தப்படுறீங்க. நாட்டில் அவன் பிறந்ததே வேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் அவன் புரிஞ்சிக்கல அப்படின்னு. நான் பாராட்டுறேன்னா இல்லை திட்டுறான்னு புரியல அவருக்கு. அது மாதிரி இங்க பிறந்ததே வேஸ்டா இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அப்புறம் உடல் மன வளத்தை பத்தி நம்ம என்ன சொல்லுங்க. முனைப்போடு ஆராய்ந்து முழுமையாக்கி அறிவை. அறிவில் முழுமை பெற்று விட்டால் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. வேற வழியே கிடையாதுங்க. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கூட அறிவின் தெளிவுதான் இந்த சமுதாயத்தில் எப்படி நாம் வாழணும், எந்த அளவுக்கு உள்ள போகணும், எந்த அளவுக்கு மேல போகக்கூடாது என்ற அந்த வரைமுறையோடு வாழ்ந்து போக முடியும். சாமியே சொல்லுவாங்க, யாரையும் திருத்ததுக்கு நாம் பிறக்கல, திருந்த வேண்டும் என்று வருபவருக்கு வழிகாட்டலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த பிறப்பு என்பதை நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காகத்தான். தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை, அதுக்குத்தான் பிறந்திருக்கிறோம். இதை முனைப்போடு ஆராய்ந்து முழுமையாக்கிய அறிவை முறையாக வாழச் செய்ய மூதறிஞர் பலரில் தன்னை தியாகம் செய்து உலகை தழைக்கச் செய் பெரியோர் தமை மதித்து ஒற்றுமையாய் தரமுயர்த்தி வாழ்வோம். உலகுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். காமராஜரை தோற்கடிச்ச பாவம் இன்னும் தீரமாட்டேங்குது தமிழ்நாட்டில். சாகும்போது வெறும் 13 ரூபாய் எங்க அவருடைய சொத்து. 9 வருஷம் முதலமைச்சராக வாழ்ந்த ஒரு இன்னைக்கு ஒரு திருவார்த்தை காமராஜ் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றான். இவனெல்லாம் கடவுளை ஏத்துனா கூட பாவம் கிடையாது. காமராஜர் இவ்வளவு கேவலப்படுத்தணுமா அந்த கட்சிக்காரனை? எனவே எந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்களா இருக்கிறாங்க, எதை பேசினாலும் கேட்டுக்குவாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. இதெல்லாம் பார்க்கிற போது
நம்மை நாம் கவனிச்சுட்டு போவதுதான் இன்றைக்கு சாத்தியமே தவிர யாரையும் சொல்லி திருத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமா இருக்குது, நடைமுறையா இருக்குதுங்க. ஆனால் பெரியவருடைய மதிப்பை நாம் போற்றணும். அதாவது மகர்ஷி மாதிரி வாழ்ந்தவங்க எல்லாம் அந்த காலத்துல மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவருங்க 1950s. அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் கணக்கு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற பணக்காரங்களோட பெரிய பணக்காரர்களா இருக்கலாம். ஆனா அவர் அதை நினைக்கலையே. தொழில் செய்த போது கூட அந்த 1.5 லட்சம் ரூபாயில வரக்கூடிய வருமானத்தை வச்சு 500 குடும்பங்களுக்கு பொறுப்படுத்திட்டார் இல்லையா? இன்றைக்கு பாருங்க, ரோஜர் ஃபெடரர்னு சொல்லி டென்னிஸ் வீரர் 50,000 குழந்தைகள் ஆப்பிரிக்கால வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறார். 50,000 குழந்தைகள். ஸோ இது போல சில பேர் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாலம் கல்யாண சுந்தரம் அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையே மக்களுக்காக தியாகம் செஞ்சிருக்கிறார். தன் உணவுக்கு என்று தனியா உழைச்சே தான் சாப்பிடுறார். வருகின்ற வருமானம், வாங்கின சம்பளம், கிடைச்ச கிராஜுவிட்டி, பென்ஷனு, அமெரிக்க அரசாங்கம் கொடுத்த 3 கோடி அவார்டு எல்லாம் மக்களுக்காக செலவு பண்ணிருக்காரு. அவரை பத்தி எந்த ஊடகமும் பேசுவதே கிடையாதுங்க. எந்த பேப்பரும் போய் இன்டர்வியூ எடுக்கிறதே கிடையாது. ஆனா திருட்டு பசங்களை பத்தி தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். யூடியூப்ல, பேப்பர்ல, டிவியில. என்ன மக்கள்! எனவே நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும். அப்பதான் நாட்டுல நல்லது நடக்கும். எப்பவும் கெட்டதையே பார்க்கறது, கெட்டதையே பேசுறது, கெட்டதையே செய்யறதுன்னு சொன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. அதனால கஷ்டப்படுறவங்களை பார்த்து இப்பெல்லாம் இறக்கமே இல்லைங்க. யூ டிசர்வ் ஃபார் தட். எத்தனையோ பேர் வந்தாங்க, சொன்னாங்க, நீங்க கேட்கல. நாங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு 2 வருஷம் 33 சர்வீஸ் ஆச்சுங்க மனவளக்கலையில். எத்தனை 1000 பேர், லட்சம் பேருக்கு கிளாஸ் எடுத்துருக்குறோம். சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்போ கேட்கலன்னா யூ டிசர்வ் ஃபார் தட். கஷ்டம் வந்தால் பாடு, என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் பொறுப்படுத்திக்கணும். மகர்ஷி மாதிரி ஞானிகள் பெரியவர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க, இதுதான்ப்பா பிரச்சனை காரணம் சொல்றாங்க. கேட்டு திருத்திக்கணும் இல்லையா? சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனையை தூண்டுவதற்கு மகான்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? சரி, பிடிச்சிக்கோ, கஷ்டம் வந்தா பாடு, நாங்க என்ன செய்ய முடியும் என்று இப்போ கஷ்டப்படுறவங்களை பார்த்தா கருணையெல்லாம் கிடையாதுங்க. யூ டிசர்வ் ஃபார் தட். இது நம்முடைய கடமை என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். செய்ய வேண்டியது செய்வோம், நல்லது செய்வோம், நல்லதுபடி இருந்துட்டு போவோம். யாருக்கோ பயனான ஆகட்டும், ஆகலைன்னா பரவாயில்ல. நமக்கு நேரம் சரியா போகுதா, ஒழுங்கா போகுதா, ஓகே ரைட், ஹாப்பியா வாழ்ந்து போவோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பெருமை தொடர்ந்து தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்து. பிரம்மஞான கவி.
இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர்குடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தும் நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே அவனை நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.